சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. மேடம், இன்னைக்கு எப்படியும் விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு சொல்லிடுவாங்கல்ல? அவர் வெளியே வந்துடுவார் தானே? என்ன மல்லி, இன்னுமா என் மேல உனக்கு நம்பிக்கை வரல? இன்னைக்கு விஜயோட தான் நாம இங்க இருந்து போறோம். ரொம்ப நன்றி மேடம். உங்கள மாதிரி ஒரு நல்ல வக்கீல் எங்களுக்கு கிடைச்சது நாங்க செஞ்ச புண்ணியம். அப்படியும் இருக்கலாம். ஆனா அதை விட இன்னொரு முக்கியமான காரணம், அதோ அங்க நிக்கிறாளே அந்த பாவி செஞ்ச பாவம். ராஜிமா, நம்மள பார்த்துதான் ஏதோ பேசிக்கிறாங்க. பேசட்டும் பேசட்டும். இன்னைக்கு ஒரு நாள் தானே பேசுவாங்க. அப்புறம் நிரந்தரமா நம்மள பத்தி பேசவே முடியாம அடங்கி போயிடுவாங்க. ஆனா ராஜிமா, அவங்க கையில எதுவுமே இல்ல. இருந்தாலும் இவ்ளோ கெத்தா அந்த வக்கீல் நிக்கிறாங்க. ஒருவேளை வேற ஏதாச்சும் பிளான் வச்சிருப்பாங்களோ? அவங்களும் ஏதோ சாதிக்க போற மாதிரி லுக் விட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்க ஏதோ ஸ்ட்ராட்டஜிய மனசுல வச்சுக்கிட்டு வேலை பாக்குற மாதிரி இருக்கு. அடப்போ நீ வேற. இதுங்கெல்லாம் கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலன்னு சொல்லிக்கிற குரூப். இதோ இந்த தேவசேனா நான் பழைய ராஜி நினைச்சு தெரியாம வந்து சவால் விட்டுட்டா. ஆனா நான் அப்ப இருந்ததை விட பணத்திலையும் அந்தஸ்துலையும் செல்வாக்குலையும் பல மடங்கு உயர்ந்த ராஜின்னு தெரியாம இவளுக்கு போச்சு. இன்னைக்கு மல்லி கூட சேர்ந்து அசிங்கப்பட்டுதான் நிக்க போறா. விதி இருந்தா அதை யாரு மாத்த முடியும்? ராஜிமா, மாமா. இவனா? ஆமா, இன்னும் உறவு முறை சொல்லி இவனை கூப்பிடுற பத்தியா? ஷோ, என்னமோ போ. சார் உள்ள போங்க சார். ஹலோ, ஒரு 2 நிமிஷம் பேசட்டுங்க. மல்லி, மல்லிப்புள்ள, என்ன பாத்துக்கிட்டே இருக்கிற? விபூதி எடுத்து வச்சு விடு. கோவிலுக்கு போய் ஸ்பெஷலா பூஜை பண்ணிட்டு வந்திருக்கோங்க. உலகத்துல யார் நம்மள எதிர்த்து நின்னாலும் சரி, நம்ம ஜெயிக்க தான் போறோம். நம்மள யாருமே பிரிக்க முடியாதுங்க. நீங்க தைரியமா இருங்க, நாம கண்டிப்பா ஜெயிக்கிறோம். நீங்க இன்னைக்கு எங்க கூட வீட்டுக்கு வரீங்க. மாப்பிள்ள தம்பி, எப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். தேவசேனா மேடம் நம்ம கூட இருக்காங்க. நீங்க தைரியமா இருங்க. விஜய், நீங்க போங்க. கேஸ ஜெயிச்சுட்டு அப்புறம் பேசலாம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். கூட்டிட்டு போயா? போலாம் சார். வாங்க சார். என்ன சேனா மேடம், என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அத நான் கேட்கணும். நீ வரமாட்டேன்னு நினைச்சேனே. ரோட்ல சண்டை போடுறதுக்கு இந்த கொழையடி சண்டை வீராங்கனை அனுப்பி வச்சிருக்கலாமே. போன தடவை எங்களை கோர்ட்டுக்கு வரவிடாம டைவர்ட் பண்றதுக்கு மேடம் அனுப்பி வச்சிருந்தியே, அதான் இந்த தடவை நாங்க ரூட்டை மாத்திட்டோம். நீ அந்த காலத்துல இருந்து சின்ன புள்ளத்தனமாவே விளையாடிட்டு இருக்க ராஜி. ரஞ்சிதா, உங்க ராஜிமாவ கேஸ் முடிஞ்சதும் பத்திரமா பாத்துக்கோ. அவளுக்கு பாவம் தோல்வியை தாங்கிக்கவே முடியாது. தப்பா எதுவும் முடிவெடுத்துற போறா. என்ன மேடம், நாங்க ஏன் தப்பான முடிவு எடுக்க போறோம்? நீங்க தான் இந்த யூஸ்லெஸ் கும்பல் கூட சேர்ந்து தப்பான முடிவு எடுத்திருக்கீங்க. இதுக்கு ரொம்ப வருத்தப்படுவீங்க. நீங்க என்ன கேட்டாலும் என் வாயில இருந்து
நீங்க ஒரு வார்த்தை கூட வாங்க முடியாது. ஓ அப்படியா? ராத்திரி முழுக்க உன் ராஜிமா உனக்கு ட்ரைனிங் கொடுத்தாளா? உங்க முகத்தெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்ல போல இருக்கு. இங்க பாரு சேனா, வாயை கொஞ்சம் மூடு. உன்கிட்ட நான் பேச விரும்பவே இல்ல. ஏய் மல்லி, இத பாரு, இவங்கள நம்பி எல்லாம் மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காத. உன் புருஷன் ஆயுசுக்கும் ஜெயில தான் இருக்க போறான். ஏய் போமா போமா போ, அடிச்சு வாயை உடைச்சிருவேன் போ. வந்துட்டாளுங்க. வா. என்ன தேவசேனா மேடம், எப்படி இருக்கிறீங்க? எனக்கு என்ன சார், ரொம்ப நல்லா இருக்கேன். என்னத்தான் நல்லா இருக்கீங்களோ, உழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்களா மேடம்? ஆண்டவன் வாய்ப்பை எப்பயாவது தான் கொடுப்பான், அப்ப அதை யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். நீதி நியாயம் நேர்மன்னு 10 பைசாக்கு பொறாத கதையை பேசிக்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் இந்த மாதிரி லோக்கல் கும்பலோட சுத்தி வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும். ஏய் 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 என்ன லோக்கல் கீக்கல்னா அப்படியே ஆம்பளன் கூட பார்க்க மாட்டேன். மரியாதை கெட்டு போயிட சொல்லிட்டேன். உங்க மரியாதை மொத்தமும் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நிலைமைக்கு போக போகுதுன்னு பார்க்க தானே போறீங்க. பெரியம்மா விடுங்க, அவர் ஏதாச்சும் பேசிட்டு போட்டும். நாம அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். நமக்கு இப்ப விஜய் வெளியே வரணும், அதுதான் முக்கியம். நீங்க அமைதியா இருங்க. ஓ அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? என்ன மேடம், ரொம்ப நம்பிக்கை கொடுத்து வச்சிருக்கீங்க போல இருக்கு. அதுக்குதான் அந்த ரஞ்சிதா பிள்ளைய தூக்கிட்டு போய் டெஸ்ட் எடுக்க போனீங்களா? கடைசியில மொக்க வாங்கிட்டீங்க போல இருக்க. எதுக்கு மேடம் உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? நீதி நியாயம் பேசுறாலும் நீங்க இதை செய்யலாமா? மேடம் இப்போ ஒண்ணு சொல்றேன், உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். இந்த கேஸ்ல ஆஜராகாம இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுங்க. உங்களுக்கும் நல்லது, உங்க குடும்பத்துக்கும் நல்லது. இல்லன்னா மிஸ்டர், உங்களுக்கு தைரியம் இருந்தா இந்த கேஸ நல்லா கெத்தா ஃபேஸ் பண்ற வழிய பாருங்க. அத விட்டுட்டு என்ன மிரட்டுனா, உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற புள்ள பூச்சி இல்லனா. உங்களுக்கு தான் பார் கவுன்சில் லெவல்ல பழக்கம் இருக்குல்ல, உங்களால முடிஞ்சத கிழிச்சுக்குங்க. என்ன கதிரேசரே, என்ன முறப்பு வேண்டி கிடக்குது? மிச்சம் இருக்கிற கொஞ்ச நெஞ்சமான மரியாதையும் காலி ஆகிறதுக்குள்ள முதல்ல இடத்தை விட்டு காலி பண்றது. இப்பவே எல்லாரும் பேச வேண்டியதெல்லாம் நல்லா பேசி தீர்த்துக்குங்க. நான் பேசுற நேரம் ஒண்ணு வரும், அப்ப ஒருத்தரும் வாயை திறக்க மாட்டீங்க. அப்ப நேரம் வரும்போது பாத்துக்கலாம். முதல்ல இப்ப நீ கிளம்புப்பா, கிளம்பு. கிளம்பு. ஆளப்பாரு வந்துட்டான். மல்லி, என் ரூம்ல ஒரு டாக்குமெண்ட் எடுக்க வேண்டியிருக்கு, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க உள்ள போங்க. சரிங்க மேடம். சரிங்க மேடம். வா மல்லி. ஆஃபருங்க, ஆடி சேலு வந்தாச்சுங்க. ஆடி சேலு தள்ளுபடி, ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண Are you ready? ஆடி சேலு தள்ளுபடி, ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண Are you ready? The Chennai Silks and ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.